இதுவும் கற்பனை. இந்த பொண்ணு பேர் ராதா, அந்த பையன் பேர் மணிங்க. இந்த 2 பேருமே ரொம்ப நாளா நட்பா பழகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அவ்வளோ அழகா இருப்பாங்க. அந்த பொண்ணு மேல இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா காதல் வந்துட்டே இருந்துச்சு. இந்த காதலை எப்படா சொல்றது, எங்க நட்பு கெட்டு போயிருமோன்னு சொல்லி இவன் காதலை சொல்லாமலே இருந்தாங்க. ஒரு நாள் அடமழை ரொம்ப ஜோரா பெஞ்சிட்டு இருக்கு. 2 பேருமே நனைஞ்சிருவாங்க. இந்த பையனுக்கு லேசா தலைவலி வந்துடும். வா வீட்டுக்கு போலான்னு சொல்லி இந்த பொண்ணு வீட்டுக்கு இந்த பையன் கூப்பிட்டு போவா. கூப்பிட்டு போயிட்டு ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டு துண்டு எடுத்து கொடுத்து தலையை தூட்ட சொல்லிட்டு இவ டீ போட போயிடுவாங்க. டீ போட போனவ இவன் என்ன பண்ணுவான், பக்கத்துல இருக்கிற ஒரு மேசையில ஒரு டைரி இருக்கும். அந்த டைரியை அவன் எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க. படிச்சு முடிச்சு கொஞ்ச நேரத்துல இவ டீ எடுத்துட்டு வருவாங்க. அவன் டீயை வாங்கி வச்சுட்டு கண்ணீர் சிந்த ஆரம்பிச்சிருவான். இவ போய் பக்கத்துல உட்காந்து என்னடா ஆச்சு உனக்குன்னு சொல்லி அவன் கண்ணீரை துடைக்க, காலம் கடந்து தெரிஞ்ச காதலுக்கு கண்ணீர் சிந்துறதை விட காதலிக்கிறன்னு தெரிஞ்ச உடனே காதல சொல்றது எவ்வளவு மேல இல்லாதா. இப்படி சொல்லிட்டே இருக்க அந்த பொண்ணு இருக்க கட்டி பிடிச்சிடுவாங்க. இப்படி என்னடா டைரியில இருந்துன்னு பார்த்தாக்கா அந்த டைரியில இப்படிதாங்க இருந்துச்சு. மணி, எனக்குள்ள இருக்கிற அந்த காதலை உங்ககிட்ட சொல்லலான்னு எத்தனையோ நாள் நான் காத்துட்டு இருந்தேன். ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த நட்பை இந்த காதல் கெடுத்துருமோன்ற பயம் எனக்குள்ள அதிகமாகவே இருந்துச்சு. அதனாலதான் எப்படி சொல்றதுன்னு தெரியாமலே காலம் கடந்து போயிட்டே இருக்கு. காலம் கடந்து என்னைக்கோ ஒரு நாள் தெரியும் பொழுது நீ யாருக்கோ நான் யாருக்கோ சொந்தமா இருக்கும்ல, அன்னைக்கு அழுக மட்டும்தானே மிஞ்சம். அதுக்கு காதலை சொல்றது எவ்வளவு மேல் இல்லை அப்படின்னு எழுதியிருக்குங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த காதல்.